சாய்ராம் சேட் நம்ம இந்த வீட்டுக்கு மேலே ஜப்தி செய்ய வந்திருக்கேன். அமீனா அவரு ஏயா உள்ள வாங்குற வந்துகிட்டு இருக்கேன். கே வந்துகிட்டு இருக்கேன். ஜப்தி செய்ய எதுக்காக ஜப்தி? அரே நம்ம மவன் சங்கர் நம்ம கையில இந்த வீட்டுக்கு மேலே பணம் கடன் வாங்கியிருக்கான். டைமாயி போச்சு, வீடு முழுகி போச்சு. நம்ம கோர்ட்டுக்கு மேலே போனா டிவிக்கு மேலே வாங்கினா ஜப்திக்கு மேலே வந்திருக்கான். அரே ராம் ராம் கெடு முழுகி போச்சு. நம்மளுக்கு என்ன பண்றது? கெடு முடியலாம், ஆனா சின்ன ஆயுசு முடியல. நாங்க பரம்பரையா இருந்த வீடையா இது. சங்கருடைய பாட்டனார் முப்பாட்டனார் எல்லாம் பிறந்து வாழ்ந்து இறந்த வீடையா இது. இந்த வீட்டை நீங்க ஜப்தி செய்ய முடியாது. ஐயா ஐயா தயவு செய்து இந்த வீட்டை நீங்க ஜப்தி செய்யாதீங்க. உங்க மகன் எங்கம்மா போயிருக்காரு? இந்த வயசான கிழவிய காப்பாற்ற, இந்த ஏழை தாய்க்கு வயிறு நிறைய சாப்பாடு போட பணம் சம்பாதிக்க போயிருக்காயா என் மகன். ஐயா 6 மாசமாச்சு, இருக்கிற இடமே தெரியல ஐயா. ஹரே ராம் ராம் அவன் இங்கே இல்லே கிழவி. நம் கையிலே பணம் கடன் வாங்கினான். நமக்கு நாமம் போட்டான். ஏமன் கிட்டே போயிட்டான். ஏமன் கிட்டே. அடுத்தவங்க மனவேதனை தெரியாம இப்படி எழுத்தெறிஞ்சு பேசுறியே ஐயா, இது நியாயமா? என் மகன் உயிரோடு இருக்கா? உயிரோடு இருக்கா ஐயா? உன் மகன் சங்கர் உயிரோடு இருக்கான். அச்சா, உனக்கு எப்படி தெரியும் கிழவி? இந்த கிழவிக்கு தெரியாது, ஆனா 10 மாசம் சுமந்து பெற்ற இந்த தாய் உள்ளத்துக்கு தெரியும். தாய் உள்ளத்துக்கு தெரியும். நிம் கதையெல்லாம் சேர்த்து கேட்கறான்ல. நம்ம வீட்டை ஜப்தி செய்யலாம். தும் இப்போவே வீட்டுக்கு வெளியே போறான். அப்படி சொல்லாதீங்க ஐயா, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்க. என் மகன் சீக்கிரம் வந்துடுவான். உங்க பணத்தை வட்டியும் முதலுமா கொடுத்துடுவாங்க. அரே கே கொடுக்கறான், கே வட்டியும் முதலும் பொறுக்கிறான்லே. சாய்ராம் சேட் பணம் மண்ணு வாங்கலாம் திருப்பி கொடுக்கறான்லே. ஹரே ராம் ராம் ஜாவ் 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 ஜாவ். ஐயா ஐயா, நீங்களாவது அவருக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நான் என்னமா சொல்ல முடியும்? கோர்ட்ல டிகிரி ஆயிட்டு சட்டம் அப்படி இருக்கு. உங்க இஷ்டம் போல செய்யுங்க. எடுத்துக்கம்மா, பரவாயில்ல, எடுத்துக்க. சும்மா போங்க வாஜார, போங்கண்ணா. நமஸ்காரம் சார். வணக்கம். என்ன சார் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்களே சார்? நான் என்ன சார் தப்பு பண்ணினேன்? உங்களை விட நான் வயசுல சின்னவன் தானே சார். இந்த பாருங்க, இந்த மாசம் சம்பளம் கூட எனக்கு வேண்டாம். இப்படியே என்ன விட்டா போறோம் சார். நீ சிட்டா பறந்துடுவே. எங்க மானம் என்ன ஆகுறது? எங்க கௌரவம் என்ன ஆகுறது? உங்ககிட்ட எனக்கு இந்த அனாவசியமான பேச்சு வேண்டாம். நீ ஆம்பளை, நான் ஆம்பளை. நீ நான் எதுக்கு பேசிக்கிறது? வேண்டாம். இதை கூப்பிடுறேன். காமாட்சி, மதுரை மீனாட்சி, நீதான் என்ன காப்பாத்தணும். வாயா உட்கார். உட்காருன்னு ஒரு மரியாதைக்கு சொன்னா உடனே உட்கார்ந்துட்டிய. நானும் மரியாதைக்கு தாங்க உட்கார்ந்தேன். என்ன எனக்கு கோவமா பேசுறா? நீ சிரிச்சுக்கிட்டு பேசுற. ஏயா பாடம் சொல்லி கொடுக்க வந்த மனுஷன் கள்ளங்கவிடு இல்லாத என் பொண்ணு மனுஷன் இப்படிதான் கெடுக்கிறதா? இந்த மாதிரி ஆளுகளை எல்லாம் என்ன செய்யணும் தெரியுமா? தெரியும். சோறு தண்ணி இல்லாம ஒரு கடங்களை போட்டு 10 வருஷத்துக்கு பூட்டி வைக்கணும். அட சும்மாரியா, அந்த தண்டனை எல்லாம் போராது. அங்க ஏதாவது திருடி தின்னுட்டாருன்னா? என்னங்க நீங்க பேசிக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கீங்களா? ஏதோ தெரியாதனமா தப்பு நடந்து போச்சுங்க. அம்மா, உங்க பிள்ளை மாதிரி என்ன நினைச்சு இந்த தடவை என்ன மன்னிச்சிடுங்க. ஏன் பிள்ளையா இருந்தா ஏலக்காயா நசுக்கிற மாதிரி நசுக்கி பாயாசத்துல தூக்கி போட்டு. அட இருயா வர புஷ்பா.
புஷ்பா புஷ்பா இந்த பாரு உங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்லு நான் இனிமே உன்னை காதலிக்கல நிச்சயமா நான் இந்த பக்கமே வரல இந்த தடவை என்ன விட்டு புஷ்பா நீ எங்க வந்த போ உள்ள அட சுமாரியா நீ உட்காருடா புஷ்பா உட்காரியா உட்காரு ஆமா என்ன கோலம் எங்க ஊர்ல ஒரே ஒரு தெப்ப குளம் தாங்க இருக்கு ஒரு பெரிய மண்டு மண்டு மண்டுயா நீ ஏயா உன் குளம் கோத்திரம் என்னன்னு கேட்டாக்க எங்க ஊர்ல ஒரே ஒரு தெப்ப குளம் தொப்ப குளம்ங்கறியா ஓ அதுவா அதான் இப்ப சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் அது சரி ஏதாவது சொத்து சுதந்திரம் இருக்கா முதல்லயே சொத்து கிடையாது சுதந்திரம் ஒண்ணுதான் அது இங்க போயிட்டு இருக்கு சொத்து சுதந்திரம் எது இந்த மூஞ்சிக்கு நம்ம குடுக்குற இந்த 40-50 தான் யோ அடுத்த மாசத்துல இருந்து பாரு நீ தங்கி இருக்கிற இடத்துக்கும் பணத்தை புடிச்சிட்டு பாய்க்க குடுக்குற இந்தாயா நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணி இருக்கிற தெரியுமா தெரியாதுங்க அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா என்ன தண்டனையோ சொல்லிவிடுங்க இல்லன்னா நின்னுடு போல இருக்கு பேசாம என் மகளை கட்டிக்கிட்டு வீட்டோட கடை என்ன சொல்றேன் சும்மாரியா நான் சொன்னதுதான் புஷ்பாவை அவர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவர் தான் புஷ்பாவுக்கு மாப்பிள்ளை நீங்க போய் ஓய்வு எடுத்துக்கோங்க சரி நான் வரேன் மேல இருந்து கீழே விழுந்துறாதையா இங்க எங்கயா போற எங்கயா பாதை யோ இங்க வாயா இங்க வா பாய்ங்க உனக்கு இந்த பள்ளிக்கூட புத்தி போவாதே இங்க பாரியா கல்யாணம் நடக்கிற வரையிலும் வாத்தி தான் சரி மருமகங்கிற தோரணையில் அப்படி நிமிந்து நடந்த முதுகுல ஒண்ணு இருக்காது போ ஏய் ஆமா அந்த பையனை கூப்பிட்டு கண்டிச்சு அனுப்புவேன்னா கல்யாண வரையிலும் பேச ஆரம்பிச்சிட்டியே நீ சும்மாரியா உனக்கு ஒண்ணும் தெரியாது இவ்வளவு அழகான பையன் அடக்க ஒடக்கமானவன் என் மகளுக்கு வேற எங்கயா கிடைக்க போறான் அதனாலதான் அவனை கட்டி போட்டா பொண்டாட்டிக்கு அடங்கி வீட்டோட கிடப்பான் அதாவது என்ன போல அதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல போய் அந்த வெத்தலை பட்டி எடுத்துக்கிட்டு வா அப்படியே ஆகட்டும் மகாராணி இந்தாங்க செங்கோல் அம்மா சங்கர் அம்மா சங்கர் अरे अमीना இவ்வளவு சாமான்க்கு சேர்த்தா ரூபாய் 300 கிடைக்குமா திருடங்கிட்ட கொடுத்தா கூட கண்ணை மூடிட்டு 500 ரூபாய் கொடுப்பாங்க அரே யாரே திருடன் சங்கர் तुम आया ஆயாவது பாட்டியாவது ஏன் வரமாட்டேன் நினைச்சியா ஏண்டா நான் உன்கிட்ட பணம் வாங்கும் போது நீ என்ன சொன்ன உன் இஷ்டப்படி எப்ப வேணும்னாலும் கொடுங்கன்னு சொன்னில்ல இப்ப நான் ஊர்ல இல்லாதப்ப வீட்டை ஜப்தி பண்ணி எங்க அம்மாவையும் வெளியே வரச்சிட்டா ராஸ்கல் अरे तुम क्या तुम वरा ले टाइम आई போச்சு हम கோர்ட்ல டிகிரி வாங்கினா நம்ம பணம் கொடுக்கலாம் நம்ம வெளியே போறோம் பணம் இந்தா இந்தா ராம் 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 சங்கர் நம்மளுக்கு அடிச்சு கீழே தடுறான் இந்த ஊருக்கு மேல நிம்மல் எப்படி இருக்கான் நம்ம பார்க்கலாம் நிம்மல் சங்கருக்கு தோஸ்தி நிம்மல் சங்கருக்கு கல்யாணம் செய்யலாம் இந்த சாய்ராம் சைடு எப்படின்னு பார்க்கலாம் பாரு பாரு நல்லா பாரு முதல்ல உன் உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோ சங்கர்